வில்லோ வாரியர்ஸ் ஃபீல்டிங் ரெடி, பேட்ஸ்மேன் சொல்ல வந்துருங்க. அண்ட் வில்லோ வாரியர்ஸ் டீம்ல இருந்து 12th மேனும் கொஞ்சம் அனுப்பிச்சிருங்க. இந்த டேவோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லீக். பேட்ஸ்மேன் அம்பையர், பேட்ஸ்மேன் கால் பண்ணுங்க. டென்த் இயர் அப்துல் கலாம் மெமோரியல் டிராஃபிக்கு உங்கள் எல்லாரையும் அன்படுவர்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு த மேட்ச். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் மெமோரியல் டிராஃபி நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வில்லோ வாரியர்ஸ் அண்ட் ஏசிசி தானேப்பா அவங்க பேர், அதே தான்ப்பா ஏசிசிக்கு மேட்ச் நடந்துன்னு இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பவுலர் நேம் சரண் கொஞ்சம் பார்க்கறதுக்கு புலி மாதிரி இருக்காரு. அவர் ஓடி வந்து போடுற வேகத்தில் பார்த்தா இன்னைக்கு ஸ்டிக்கெல்லாம் பறந்து 4 கிலோமீட்டருக்கு அப்பா போகணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப். வண்டர்ஃபுல் ஷாட் ஒன்று அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலை தூக்கி. எக்ஸலண்டான ஒரு ஷாட். மிசைல் நம்ம சின்ன வயசுலலாம் ராக்கெட்டை படுக்க வச்சு பறக்க விடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பறக்க விட்டுருக்காரு அந்த பாலை. என்ன மாதிரி சிக்ஸுங்க இது. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஏசிசிக்கு ஒரு பெரிய பவரப்பான ஒரு ஷாட்டாக இருந்திருக்கு. வில்லோ வாரியர்ஸுக்கா வில்லோ வாரியர்ஸ் ஆடுறாங்களா? சரி, ஓகே, அவங்களுக்கும் ஒரு பவரான ஷாட் தான். எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் செகண்ட் பால். நான் எப்படி இருக்கீங்க? ஆஹா, ஒரு நல்ல ஷாட் எய்ம் பண்ணார், பட் ஆனால் முடியல. அப்போலாம் எப்படியோ ஒரு வார்ம் அப் முடிஞ்சிச்சு. இப்போ பேச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 10th இயர் ஏபிஜே அப்துல் கலாம் மெமோரியல் டிராஃபிக் வரதுக்குள்ள சந்தோஷப்படுறோம். அண்ட் அடுத்த பால். ஆஹா, பேட்டில் கொஞ்சம் எஜ் பட்டு போயிருக்கு. ஒரு நல்ல ஓவர் தான். மோகன் அண்ட் ராகுல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. மோகன் அந்த பவுலிங் பாருங்க, எஜ்ஜில் பட்டு போயிருக்கு பால். ஆஹா, ஒரு அருமையான ஒரு ஷாட்டு. எக்ஸலண்டான ஒரு அடி. ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப கிளீனா கிளியர் பண்ணியிருக்காரு அந்த பாலை. மோகன் ஒண்டர்ஃபுல்லான ஒரு பிளே கொடுத்துருக்காங்க வில்லோ வாரியர்ஸ்ல இருந்து. அண்ட் ஓப்பனிங்ல இவ்வளோ ரன்ஸ் போகிறது அப்படின்றது கொஞ்சம் ஆப்போனன்ட் டீமுக்கு கொஞ்சம் ஒரு மிராக்கலா, என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கு, அப்படியே சேஞ்ச் ஓவர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸலண்டான ஒரு என்ன ஒரு ஃபீல்டுங்க. இதுக்கெல்லாம் தனியாக எதனா அவார்டு இருக்காங்க எக்ஸலண்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு? எல்லாத்துக்குமே இருக்கா? சூப்பர். அண்ட் யார் யாருக்கெல்லாம் அந்த அவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎம் ஸ்பாட்டிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக பவுலிங் போகிறவங்களுக்கு ஷூ தராங்க. அண்டு எலைட் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா பேட் தராங்க. அடுத்த பால். எக்ஸலண்டான ஒரு ஷாட்டுங்க. பாலுக்கு மட்டும் வாயிருந்தா ஐயோ அம்மான்னு கத்தின்னு போயிடுவா. அடி செர்ரான அடி சும்மா கீழ்ச்சிருக்காரு வில்லோ வாரியர்ஸ்ல இருந்து மோகன். 10th இயர் ஏபிஜே அப்துல் கலாம் மெமோரியல் டிராஃபிக் உங்க எல்லாரையும் அன்படுவதற்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு ஆலந்தூர்ல நடக்கக்கூடிய இந்த மேட்ச், ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய 12 டீம் 16 டீம் ஸ்கோர் 18 இந்த ஓவருடைய முடிவில் 18 ரன்கள் 1-8-18. என்னப்பா ஸ்கோர் சொன்னேன் அப்படின்னு கேட்கறதுக்கு மறுபடியும் சொல்லிடுறேன். 18 ரன் அடிச்சிருக்காங்க வில்லோ வாரியர்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவரே பார்த்தீங்கன்னா வில்லோ வாரியர்ஸ் எங்களோட பலம் என்னன்றதை பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆடுங்கன்ற மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு.
அண்ட் ஒன்ஸ் அகைன் இன்னைக்கு இந்த மேட்ச் இங்கே நடக்குது அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட பேர் ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள தான் இந்த எல்லா விஷயமும் நடந்திருக்கு. அண்ட் டைட்டில் ஸ்பான்சர் மிஸ்டர் RN ராமச்சந்திரன், மேனேஜிங் டைரக்டர்ஸ் SPOC, அண்ட் கோ ஸ்பான்சர்ஸ் ஆலந்தூர் மெடிக்கல்ஸ் அண்ட் B விஜய் கிருஷ்ணன் கனடாவிலிருந்து. அசோசியேஷன் ஸ்பான்சர்ஸ் மாஸ்டர்ஸ். அண்ட் அடுத்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஆஹா, ஒரு நல்ல பாலுங்க, நல்ல ஒரு போலிங்கு. நாங்கள் சும்மா ஒரு ட்ரையலுக்காக தான் ஃபஸ்ட்டு ஓவர் கொடுத்தோம். செகண்ட் ஓவர் பாருங்கள், முடிஞ்சால் அடிங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு பாலை. ஆஹா ஆஹா, நல்ல போலிங்க, ஒரு நல்ல ஆர்க்கர் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. பவுலரோட ஃபீலு, நீ பாலை தூக்கிலாம் தயவு செஞ்சு அடிச்சிடாத, நானே கஷ்டப்பட்டு போட்டிருக்கிறேன். ஓகே, கோ ஸ்பான்சர்ஸ் ஆலந்தூர் மெடிக்கல்ஸ் அண்ட் B விஜய் கிருஷ்ணன் கனடாலேருந்து. அசோசியேஷன் ஸ்பான்சர்ஸ் மாஸ்டர் சாகித்யன் அண்ட் மிஸ்டர் B நரேந்திரன் கோபெட், மிஸ்டர் M பரந்தாமன் ஈக்கடுத்தாங்கல், மிஸ்டர் MD சாலி ஃபவுண்டர் CEO டைமண்ட் ஸ்டீல்ஸ் அண்ட் ஆலந்தூர். அண்ட் அஃபிஷியல் ஸ்பான்சர்ஸ்லாம் அப்புறம் சொல்கிறேன். இப்போ அடுத்த பால் போட போகிறாங்க. ஆஹா ஆஹா, ஒண்டர்ஃபுல் பவுலிங்கு, எக்ஸலண்டான ஒரு பவுலிங்கு. என்ன பவுலிங் ஆக்ஷனு. ஆக்சுவலி ஒரு பால் அவங்களால டச் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா 18 ரன் அங்கே கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஓவரில் ஒரு பாலை பேட்டில் எடுக்கிறதுக்கு தடுமாறுறாங்க பேட்ஸ்மேனு. ஆஹா, வாய்டு. அங்கேருந்து மாபெரும் மகளப்பந்தை காட்டிட்டார் அம்பேரு. And official sponsors Mr. Chetan Raghavendra, data analyst and AI Wipro, and Mr. Arun Kumar Alandur Adayar Wiki, and Mr. Rafiq VOC Nagar Alandur, Mr. Ibrahim Maduvailarundu, Mr. Yuvaraj Pallikaranai, Mr. Sudarshan Kilkattalai, and Mr. Prasant Gil Nagar, and Mr. Karthik C8 11s, Mr. Yuvaraj C8 11s, Mr. புருஷோத்தமன் VOC நகர் ஆலந்தூர், மிஸ்டர் கோபி கடத்தாங்கல், KP ஹரி பேட்ஸ் கோவிலம்பாக்கம், மிஸ்டர் அலெக்ஸ் விக்ரம் மணப்பாக்கம், ரெட் அசார் அண்ட் ஆலந்தூர், மிஸ்டர் தாமஸ் ஆலந்தூர், மிஸ்டர் T தினேஷ் ஆலந்தூர். அண்ட் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அப்பா ரொம்ப நேரம் கழிச்சு பேட்டில் ஒரு பால் பட்டிருக்கு போல் பேட்ஸ்மேனுக்கு. சரி, ஓகே, ஸ்பான்சர்ஸுக்கு வந்துடும். ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய மேட்ச் நடக்குதுன்னா அண்ட் லைவாக உங்களுக்கு LI ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு லைவ் போயிட்டுருக்கு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே இவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நடந்திருக்காது. அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படி கொஞ்சம் மேட்ச்சுக்குள்ளே வருவோம். அண்ட் இதோ சேர்த்து மிஸ்டர் பரத் ஃபவுண்டர் CEO ADS டெக்னாலஜிஸ் பெருங்குடி, மிஸ்டர் சவுதி பாரி சம்பத்குமார் செக்ரட்டரி, சவுதி தமிழர் மறுமலர்ச்சி பேரவை IT விங் செக்ரட்டரி, அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர் MDMK பார்ட்டி, மிஸ்டர் J ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் அண்ட் மிஸ்டர் சுகுமார் ஃப்ரெஷ்ஒர்க்ஸ், அண்ட் யுனைடெட் வாட்டர் சப்ளை ஆலந்தூர் MMOC. வி ரைஸ் பை லிஃப்டிங் அதர்ஸ். விக்கெட் அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்ட்டாங்கப்பா. அண்ட் இது மட்டும் இல்லாமல் RYCC ரைசிங் யங்ஸ்டர்ஸ் கிரிக்கெட் கிளப்பு அண்ட் டிவைன் கேட்டர்ஸ் ஈவெண்ட்ஸ். வாங்க தலைவர், எப்படி இருக்கீங்க? லிவினம் கார் ஆக்சசரிஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் அண்ட் பிக் ட்ரீம்ஸ் ஜேர்னி ஆஃப் கிரேட் அண்ட் எலைட் பேட்ஸ் KM ஸ்வாட்டிங் சொல்லிட்டு இவ்வளோ பேர் சேர்ந்து இவ்வளோ பேர் சேர்ந்து தாங்க நீங்கள் மேட்ச் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஓவருடைய முடிவில் 22 ரன், பரவாயில்ல, ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஓவர். போன ஓவரை பொறுத்த வரைக்கும் 18 ரன்ல நிறுத்தியிருந்தாங்க. இந்த ஓவரில் 4 ரன் தான் கொடுத்துருக்காரு. எக்ஸலண்ட்டான போலிங். ஆஹா, அடுத்ததாக ஒரு பவுலர் களம் இறங்கியிருக்காரு ACCலேருந்து. பிலோ வாரியர்ஸுக்கு ஒரு பெரிய டஃப்பை கொடுக்கலான்ட்டு. ஃபஸ்ட்டு ஓவரில் பார்த்த மேட்ச் மாதிரி இது தெரியலையே. 3வது ஓவர் வேறு மாதிரி இருக்குது, வேறு ரகமாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பவுலர் இறங்குறாங்க, விதவிதமாக இறங்குறாங்க ACC. பார்ப்போம், அதெல்லாம் அப்படியே ஈடு கொடுத்து வில்லோ வாரியர்ஸ் ஆடுறாங்களா, 6 பறகுதா 6 பறகுதா, இல்லை போடுற பவுலிங்கில் ஸ்டிக்கு பறகுதான்றதை பார்த்துடலாம். எப்படி இருக்கீங்க?
ஆஹா எக்ஸலண்டான ஒரு ஷாட், அடிச்ச அடியில பாலுக்கு எங்கங்க 6 லைனை எவன்டா அவன் கிட்ட வச்சு கொஞ்சம் தூரமா வைடான்ற மாதிரி வச்ச ஷாட்டு. வந்த பாலை வந்த தசையிலே சும்மா பலார்னு ஒரு அரை விட்டு அமிச்சிருக்காரு பாலை. எக்ஸலண்டான ஒரு பேட்டிங். அண்ட் ஒன்ஸ் அகைன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய மேட்ச் மெட்ராஸ் மிசைல்ஸினுடைய proudly launched in association with Sportex 10th year டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மெமோரியல் டிராஃபிக் உங்கள் எல்லாரும் அன்போடு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இவ்வளோ ஸ்பான்சர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மேட்ச் நடந்துட்டு இருக்கு. எல்ஐ ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்க லைவாக பார்த்துக்கலாம். என் புருஷன் எங்கே போனான்னு தெரில, என் புள்ள எங்கே போனான்னு தெரில, என் தம்பி எங்கே போனான்னு தெரில, புலம்புறவங்களாம் எல்ஐ ஸ்போர்ட்ஸில் பார்த்துங்க, லைவாக மேட்ச் போயிட்டுருக்கு. ஆஹா மறுபடியும் ஒரு நல்ல ஷாட் ட்ரை பண்ணியிருக்காரு. அசார்கிட்ட அந்த பால் போச்சு, சூப்பராக ஃபேஸ் பண்ணி அந்த பாலை பிடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஷாட் எக்ஸலண்ட்டான ஒரு ஷாட்டுங்க, பிளார்னு ஒரு அடி அடித்தார். அதே மாதிரியான ஒரு ஷாட்டு வில்லோ வாரியர்ஸுக்காக இன்னும் கிடைக்குமா அப்படின்றத பார்க்கலாம். போன ஓவருடைய முடிவில் 22 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்த ஓவரில் என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ஆஹா எக்ஸலண்ட்டான ஒரு கேட்சுங்க, ஷாட்னு சொல்கிறதுக்குள்ள அசல்ட்டாக ஒரு கேட்சை பிடிச்சிட்டாரு. ரொம்ப சிம்பிளான ஒரு கேட்ச் தான். நல்லா போயிட்டு இருந்தது வில்லோ வாரியர்ஸ்க்கு. அண்டு ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய நல்ல பேட்ஸ்மேனை இழந்திருக்கிறாங்க. சொல்லுங்க தலைவா. ஓகே, இன்னைக்கு பசங்களாம் விளையாடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக இண்டோர் டர்ஃப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ட் பிக் ட்ரீம்ஸ் ஜேர்னி ஆஃப் கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, பசங்களுக்கான தேவையான அத்தியாவசியமான ஒரு இண்டோர் டர்ஃப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் ஹரீஷ் அவர்களை அன்போடு வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். தயவு செஞ்சு 10-11 தூரமாக நிற்காம இங்கே கொஞ்சம் மேடைக்கு வந்தீங்கன்னா எங்களோட நிற்கிறதுக்கு இன்னும் சந்தோஷமாக பெருமையும் போடுவோம். கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மிஸ்டர் ஹரீஷ் அவர்களை அன்போடு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். பிக் ட்ரீம்ஸ், அவரோட எண்ணங்களும் பிக் ட்ரீம்ஸாக இருக்கிறதுனால தான் நமக்காக இவ்வளோ டர்ஃப்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஹரீஷ் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆஹா, அடுத்த பால் ஒரு நல்ல பால் போட்டிருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஓவனுடைய முடிவில் 30 என்னப்பா சொன்னீங்க அப்படின்னு கேட்குறவங்க மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். 30 ரன் அடிச்சிருக்காங்க வில்லோ வாரியர்ஸ். 3 ஓவர்கள் முடிவில் தானே, 3 ஓவர்கள் முடிவில் 30 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரை பார்த்தீங்கன்னா 18 ரன் அடிச்சிருந்தாங்க. ஒரே ஓவருக்கு அடித்து சுழட்டியிருந்தாங்க. அண்ட் 3வது ஓவர் அகெயின் அவரே நம்பி கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு ஸ்டாப்பு. அண்ட் வில்லோ வாரியர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஆப்போனண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்றத அவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் ஏசிசியினுடைய பவர் அடுத்த ஓவரில் தெரிஞ்சிடும். ஏன்னா 4 ஓவருக்கு எவ்வளோ ரன் வருது அப்படின்றத பேஸ் வச்சு தான் அடுத்த ஒரு 4 ஓவர்ஸ் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் படம் பார்க்குற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 4 ஓவர், செகண்ட் ஹாஃப் ஒரு 4 ஓவர். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 4th ஓவரில் எவ்வளோ அடிக்கிறாங்க அப்படின்றத பார்த்தெல்லாம் வில்லோ வாரியர்ஸ். ஓஹாஹாஹா, கிரேட் பால், எக்ஸலண்ட்டான ஒரு பாலுங்க. ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்தார், ஆனால் அவர் போட்டது வேறு. அரைக்குழி பந்து அப்படி சொல்லி குத்தி நல்லா மேலே ஏறி இருக்கு பால். ஸோ பேட்டில் டச் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமமான ஒன்று தான் அது. அடுத்த பால், ஆஹா ஃபர்ஸ்ட் பாலே போட்டு மிரட்டினதுனால செகண்ட் பால் டச் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பேட்ஸ்மேன். எக்ஸலண்ட்டான ஒரு பவுலிங் தாங்க சீரியஸாக.
இந்த மாதிரி டோர்னமெண்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் 6ஓ 4ஓ போகிறதெல்லாம் விட பவுலர்ஸோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பாலை டச் பண்ண விடாமல் பண்ணுறது தான். அந்த ஒரு ஒர்க்கை இப்போதைக்கு ஏசிசி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வில்லோ வாரியர்ஸ் பேட்ஸ்மேன்ஸை திணற வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆஹா, எக்ஸலண்டான ஒரு ஷாட் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆஹா, 6. தம்பி நீ உங்கள் ஏரியாவில் எப்படியோ அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் நாப்பா அப்படின்ற மாதிரி வில்லோ வாரியர்ஸ் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. பவுலிங்கில் ஒரு 3 பாலை வச்சு அவர் ஒரு மேஜிக்லாம் காமிச்சிருந்தாரு. தம்பி இப்போ ஏன் மேஜிக்கை பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வில்லோ வாரியர்ஸ் ஒரு 6 பறக்க விட்டுருக்குறாங்க. ஆக இன்னும் ஒரு நல்ல ஷாட் ஒன்று கால் திசையில் அப்படியே திருப்பி விட்டுருக்காரு, பெருக்கி விட்டுருக்காரு பாலை. ஆஹா, ஒண்டர்ஃபுல்லான ஒரு ரன்னிங்க. குயிக்காக 2 ரன் ஓட்டிருக்காங்க. எக்ஸலண்டான ஒரு ரன்னிங்கு வில்லோ வாரியர்ஸ் சைட்லேருந்து. இந்த மாதிரி நம்ம ரன்ஸை இழக்கிற சமயத்தில் இப்படி குயிக்காக ரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பேட்ஸ்மேன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் 6-4 தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த 1-2 அடிக்காதரா, எப்போ பாரு இப்படி அடித்தா வேலைக்கு ஆகுது, 6-4 ஆடுறா அப்படின்றாரு போல. இன்ட்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பார்ப்போம் வில்லோ வாரியர்ஸ் அடித்து பறக்க விட்றாங்களா 6-4ன்னு. ஆஹா ஆஹா, ஏய் ஒரு நல்ல ஒரு ரன், குயிக்காக ஒரு ரன் எடுத்திருக்காங்க. And once again, இன்னைக்கு டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மிஸ்டர் R.N. ராமச்சந்திரன், மேனேஜிங் டைரக்டர் SPOC, and co-sponsors ஆலந்தூர் மெடிக்கல்ஸ் and B. விஜய் கிருஷ்ணன் Canada. Associate sponsors by Master Sahithyan and Mr. B. Narendran Krombeta, Mr. M. பரந்தாமன் ஈக்காத்தாங்கல், Mr. MD Sally, founder CEO Diamond Steels and ஆலந்தூர். வா, வெல் பாலுங்க. சீரியஸாக நீங்கள் 6 லைன்லேருந்து சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் கொடுக்குறாரு அசார்ன்றவங்க. சீரியஸ்லி ஒரு நல்ல பால். ஒரு ஓவரில் கிட்டத்தட்ட 4 டாட் பால்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 ஓவருக்கு 40 ரன்னு. 4 ஓவர்கள் முடிவில் 40 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 4 overs and 40 runs. 40 runs for 4 overs. 40 ரன்கள். 4-0. 4-0. 4 ஓவர் முடிவில் 40 ரன்கள். 4 overs முடிஞ்சிருக்குங்க. 40 runs வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த மெட்ராஸ் மிசைல்ஸ் நடத்தக்கூடிய ஒரு ஸ்பார்டெக்ஸ்னுடைய 10th இயர் டாக்டர் APJ அப்துல் கலாம் மெமோரியல் டிராஃபிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். 17-18 இன்னைக்கு நாளைக்கு இந்த மேட்ச் நடக்க போது. கிட்டத்தட்ட 16 அணிகள் பங்கேற்கிறாங்க. இதில் பெஸ்ட்டான டீம் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்காக ஆலந்தூரில் நம்ம AGS நிதியில் இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பீங்க, என்னப்பா இது எப்போ பாரு போட்ட படத்தை திருப்பி போட்டுட்டு இருக்கான், புதுசாக இந்த படமும் இல்லை, ஆல்ரெடி நாங்கள் தேட்டரில் பார்த்த படம் தான் அப்படின்னா. இங்கே அதை விட பெரிய மாசான படம்லாம் ஓடிட்டு இருக்கு, தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா மேட்ச் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. அண்ட் இப்போ நடந்துட்டு இருக்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வில்லோ வாரியர்ஸ் அண்ட் ACC-னுடைய ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 16 டீமில் நாளைக்கு யார் இந்த கப் அடிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நம்ம CCC மல்டி ஸ்போர்ட்ஸ் அரீனா, மிஸ்டர் பரத் ஃபவுண்டர் அண்ட் CEO, ADS அண்ட் டெக்னாலஜிஸ் பெருங்குடி, மிஸ்டர் சவுதி பாரி சம்பத்குமார், செக்ரட்டரி சவுதி தமிழர் மறுமலர்ச்சி பேரவை, IT விங் செக்ரட்டரி அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர் MDMK பார்ட்டி. ஸோ இவ்வளவு பேர் ஒன்றா சேர்ந்து தான் நமக்கு இந்த சப்போர்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த மெமோரியல் டிராஃபிக் டைட்டில் ஸ்பான்சர் பண்ண SPOC சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் மிஸ்டர் R.N. ராமச்சந்திரன், மேனேஜிங் டைரக்டர் SPOC, co-sponsors அண்ட் ஆலந்தூர் மெடிக்கல்ஸ் அண்ட் B. விஜய் கிருஷ்ணன் கனடா. இது எல்லாமே நீங்கள் லைவாக பார்த்து தெரிஞ்சிங்கன்னா LI ஸ்போர்ட்ஸில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்பா. ஓகே, 4 ஓவர்கள் முடிவில் 40 ரன்கள் எடுத்திருக்காங்க வில்லோ வாரியர்ஸ். அண்ட் அடுத்த 4 ஓவரில் மேட்ச் என்ன ஆக போகுதுன்றதை பார்க்க போகிறோம். ACC-னுடைய ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு அதே பவுலர் இப்போ வந்திருக்காரு, பார்ப்போம். ஆஹா ஆஹா, சரியான அடிங்க பேட்ஸ்மேனுக்கு. போட்ட பால்
கொஞ்சம் வெறித்தனமான பால். யாரை பார்த்துறா ஃபர்ஸ்ட் ஓவர் சரியா போடலன்னு சொன்னன்ற மாதிரி என்ன அடிச்ச மாதிரி இருந்தது அந்த பால் போட்டது. இவர் இல்லையா 3வது ஓவர் போட்டவரா? ஓகேப்பா. ஆஹா, தரையிலே அடிக்க விட்டுருக்காருங்க, பெருக்கி விட்டுருக்காரு பாலை. ஒரு சின்ன சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். ஆஹா, சரியான அடிங்க பால், எக்ஸலண்டான ஒரு ஷாட்டு. இன்னும் தீபாவளி முடிஞ்சிடும், இப்போதான் ஒரு 2 மாதம் ஆச்சு, அதுக்குள்ள மறுபடியும் ஒரு தீபாவளியை பார்த்த மாதிரி இருந்தது. பட்டாசு சரவெட்டி வெடிக்கிற மாதிரி சும்மா சரியான அடி அடிச்ச அடியில் மக்களும் ஒரு 6 வாரமாக கிளாப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆஹா, இப்போதான் ஒரு 6 அடிச்சாங்க ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். ஈஸி கேட்ச், எஜ்ஜி பட்டு மேலே போயிருக்கு பால். நல்ல பாலுங்க. ஒரு 6 போச்சு, அடுத்ததே மேட்சை டவுன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு 6 போனதுக்கப்புறம் அகைன் வந்து 6s போயிட்டே இருக்கும், 4s போயிட்டே இருக்கும். பேட்ஸ்மேனுக்கு ஒரு பெரிய பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏசிசி அந்த விஷயத்துலலாம் பயங்கர ஸ்ட்ராங் தான். ஒரு 6 போகுது இல்லை 4 போகுது அப்படின்னா உடனே யோசிப்பாங்க, வேலைக்கு ஆகல மச்சான், தயவு செஞ்சு விக்கெட்டை தூக்கிட்டுன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. அது ரொம்ப வருஷமாக பழக்கமான ஒரு ஃபீல்ட் பிளேயர்ஸ் தான் எல்லாருமே. எக்ஸலண்ட்டான பிளேயர்ஸ், ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த அனுபவன்றது இப்போ தெரியுது, அடுத்த தலைமுறைகிட்ட பார்க்கும்போதே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, ஒரு மாபெரும் அகலப்பந்து. இந்த சமயத்தில் ஒரு அகலப்பந்தா ஒன்று வந்திருக்கு. மேபி பேட்ஸ்மேனை டைவர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக இருக்கலாம். எக்ஸலண்டான ஒரு ஷாட்டுங்க, யோசிக்காம சொல்லாது 6. சப்போஸ் நானும் இந்த அம்பையராக இருந்தேன்னா 12 ரன் கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் வில்லே வாரியர்ஸ்லேருந்து ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ஹெவியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றது எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம். சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு விக்கெட், ஒரு 6, ஒரு விக்கெட்டு, அகைன் ஒரு டாட்டு, அகைன் ஒரு 6. வில்லே வாரியர்ஸ் எக்ஸலண்ட்டான ஒரு பிளே. ஆஹா, 54 54 5 ஓவர்கள் முடிவில் வில்லோ வாரியர்ஸ் எக்ஸலண்டான ஒரு ஷாட்டுங்க. சிக்கு அவங்க அடித்த ஒரு ஷாட்டு, பா, அந்த ரிப்ளே பார்த்தா பயங்கரமாக இருக்குது அந்த ஷாட்டு. 5 ஓவர்கள் முடிவில் 54 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 5 overs ஆஃப் 54 ரன்ஸ் எடுத்திருக்கிறாங்க வில்லோ வாரியர்ஸ். அண்ட் 10th இயர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய மெமரி டிராஃபிக் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆலந்தூரில் இன்றைக்கி இந்த மேட்ச் நடந்துட்டுருக்கு. இந்த மேட்ச் இன்றைக்கி நடக்குதுன்னா அதுக்கு ஏகப்பட்ட பேர் ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களால தான் இந்த ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்ஸான ஒரு மேட்ச்ன்றது நடந்துகிட்ருக்கு. இப்போலாம் பசங்க விளையாடுறாங்களானே தெரில, அந்தளவுக்கு யோசிக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. இன்றைக்கி எல்லாம் மொபைல் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக தரது இந்த பர்சன்ஸ் தான். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் பை மிஸ்டர் ஆர் என் ராமச்சந்திர, மேனேஜிங் டைரக்டர், SPOC, கோ ஸ்பான்சர்ஸ் பை அண்ட் ஆலந்தூர் மெடிக்கல்ஸ், பி விஜய் கிருஷ்ணன், கனடா. 6th ஓவருடைய முதல் பந்து வில்லோ வாரியர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா, ஒரு நல்ல ஷாட் எய்ம் பண்ணிருக்காரு. ஆஹா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ்குள்ளே. சிக்கோ இரு, நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன்ப்பா கவலைப்படுற, ஒரு 6 அடிச்சானுக்கு அடுத்த 6 அடிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாரு. ஆஹா, எக்ஸலண்டான ஒரு ஷாட் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். ஒரு நல்ல கேட்ச் முடிச்சிருக்காங்க. அண்ட் லெவினம் கார் ஆக்சசரிஸினுடைய உரிமையாளர் தாமரை கண்ணன் அவர்களை அன்போடு வரவேற்க ரொம்ப சந்தோஷப்படும். அண்ட் ஒன்ஸ் அகைன் லிவினம் கார் ஆக்சசரிஸினுடைய உரிமையாளர் தாமரை கண்ணன் அவர்களை அன்போடு வரவேற்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு இந்த மேட்ச் நடக்குதுன்னா இவங்களோட சப்போர்ட்ஸ் இல்லாமல் நடக்காது. ஸோ வெல்கம் சார் அண்ட் தேங்க்ஸ் நீங்கள் வந்தது அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு.
ஆஹா போல்டுங்க. இந்த மாதிரி ஒரு போல்ட் எதிர்பார்க்கவே இல்லையே. பால் மேலே பட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்கில் பட்டுச்சு. இது என்னன்னு சொல்றது, விதின்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. மேலே பால் பட்டு கீழே பட்டு மறுபடியும் போய் ஸ்டிக்கில் படுது. ஓகே, இன்னைக்கு மேபி பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் நெகட்டிவான ஒரு டைமாக போச்சு இந்த டைமு. மேபி அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்த பிளேயர் உள்ள களம் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐந்து விக்கெட்டுகள் இழந்திருக்கிறாங்க வில்லோ வாரியர்ஸ். எவ்வளோ ஸ்கோர் போயிருக்கு? 54. ஆஹா, ஒரு குயிக்கான ஒரு ட்ரை, ஒரு ரன் அவுட் எடுத்துருக்கலாம். பட் நம்ம பெரிய பெரிய பிளேயர்ஸ் இங்கே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நல்ல ஒரு ட்ரைடு, அது ஈஸியாக அடிச்சிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ரன் அவுட் ட்ரை பண்ணாங்க, பட் ஆனால் மிஸ் ஆயிருக்கு. அடுத்த பால், நெக்ஸ்ட் பால். ஆஹா, பேக் ஃபுட் வச்சு ட்ரை பண்ணாரு, பட் ஆனால் மிஸ் ஆயிருக்கு அகைன். இவர் ஆரம்பத்தில் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டப்போ இவர் இப்படி தான் ஒரு வெல் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று. ஏன்னா போட்ட 6 பாலில் நான் 3 பாலை எடுக்கவே முடியல பேட்டில். ஆஹா, ஒரு நல்ல ஷாட்டுங்க, ஒரு நல்ல ஐடியாவான ஒரு பிளே தான். ஏன்னா இந்த சமயத்தில் 6ஓ 4ஓ ட்ரை பண்ணுறதை விட ஒரு ரொட்டேட் பண்ணி அடுத்த பிளேயர்ஸ்க்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. இந்த ஓவர் முடிஞ்சிருக்கு. 6 ஓவர்னுடைய முடிவில் 56, 6 ஓவர்களின் முடிவில் 56 ரன். அண்ட் இன்னைக்கு இங்கே ஸ்கோர்ஸ் மட்டும் இல்லை, கரெக்டாக எவ்வளோ ஸ்கோர் போகுது, என்ன ரன்னு போகுதுன்னு சொல்லிட்டு சஞ்சய் அண்ட் சமீவுல்லா இவங்கெல்லாம் உட்காந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, 2 பசங்களும். வில்லோ வாரியர்ஸ் 56. எக்ஸலண்ட்டான ஒரு ஓவருங்க. அப்பா, பேட்லேயே டச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஓவரை போட்டு ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு நிதி. அண்ட் நெக்ஸ்ட் ஓவர் ஏசிசிலேருந்து சமி, ஒரு நல்ல ஒரு சாமிநாதன், ஒரு நல்ல சமின்னு சொல்லுவோம், நல்லா தான் இருக்கு. சாமிநாதன், மிஸ்டர் சமி எக்ஸலண்ட்டான ஒரு ஓவரை போட்டிருக்காருப்பா. நல்ல பால் ட்ரை பண்ணாங்க, பட் ஆனால் அந்த கால் திசையில் ஒரு சின்ன சிங்கிள் மட்டும் ரொட்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆஹா ஆஹா, சும்மா மின்னல் வேகத்தில் அண்ட் ஒரு ஈஸியான ஒரு ரன் அவுட்டு. பேட்ஸ்மேன் வாட்ச் பண்ணவே இல்லை அண்ட் ரீச் கொஞ்சம் ஏறிட்டாங்க முன்னாடி. ஆனால் கடைசி டைம் எப்படியோ ஒரு ரன்ஸ் எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தான் இருப்பாங்க. சாமிநாதன் எக்ஸலண்ட்டான ஒரு பால் பண்ணியிருக்கிறாங்க. சீரியஸ்லி மின்னல் வேகத்தில் இந்த பால் வருது, பீட் பண்ணுறதுக்கே அவ்வளவு பால் குத்துனதுக்கும் அண்டு கீப்பர் கையில் போய் சேர்றதுக்கும் அந்த டைமிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறாங்க. ஆஹா, போல்டு பேட்டில் பட்டு ஸ்டிக்கில் செர்றான விக்கெட்டுங்க. ஒண்டர்ஃபுல்லான, எப்படி சொல்கிறது, இன்னைக்கு 2 விக்கெட் இதே மாதிரி தான் விழுந்திருக்கு. ஒன்று பேட்ஸ்மேன் மேலே பட்டு ஸ்டிக்கு போடுது, அண்டு இப்போ பேட்டில் பட்டு ஸ்டிக்கில் பட்டிருக்கு. ஏசிசியினுடைய எக்ஸலண்ட்டான பவுலிங். அண்ட் இதெல்லாமே அடுத்ததாக வரக்கூடிய டீம்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, யார் யார் எப்படிலாம் போட்டுட்ருக்காங்க. வண்டர்ஃபுல்லான ஒரு bowling சாமிநாதன், எக்ஸலண்ட். ஆஹா, அடுத்ததா வில்லோ வாரியர்ஸினுடைய சிங்கம் களம் இறங்கி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 ஒரு 4 ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு பார்க்குறேன். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு டவுன் போகிற சமயத்துலலாம் ஒரு 6 or 4 அடிக்கிறாங்க.
ஓகே, இந்த பால் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 6 அடிச்சா 100 ரூபாய் கன்ஃபார்ம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. நேர் திசையில் ஒரு 6 ரன்களை ஒரு 6 6 ஒரு பவர்ஃபுல்லான 6 அடிச்சா 100 ரூபாய் ஸ்ட்ரெயிட்ல. ஆஹா, என்னால ஸ்ட்ரெயிட்ல அடிக்க முடியல. ஆனா இங்க 6 தானா? 6 தான். ஏன்னா பால் காணுங்க, தேடிட்டு இருந்தேன் மேலே. நான் ஸ்டேட்டில் நீ என்ன சொல்கிறது, ஸ்டேட்டில் நான் அடிக்கிறேன் பாடுறா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாட், எக்ஸலண்ட்டான ஒரு ஷாட்டு. லெக் சைடில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஷாட் அடிச்சிருக்காங்க. அண்ணா இதுக்கு 50 ரூபா 25 ரூபாலும் தர மாட்டீங்களா? லெக் திசையில் அடிச்சிருக்காரு 6, நீங்கள் ஸ்டேட்டில் கேட்டீங்க. ஸ்டேட் அடிச்சா 100 ரூபாய். ஓகே. அப்படி போலிங் போட்டுட்டு இருந்தா சாமி, அவர் பால தூக்கி சுழட்டிட்டாருப்பா 6. ஆஹா, பேட்ல ஏஜ் போட்டு போயிருக்கு. ஒரு ரன் அவுட் ட்ரை பண்ணிருக்கலாம். செகண்ட் ரன் ஓடுறாங்க. ஆஹா, மகன் மிஸ் ஆயிருக்கு. ஓகே, சாமிநாதனுடைய ஆட்டம் முடிஞ்சிருக்கு. இந்த ஓவரும் முடிஞ்சிருக்கு. 66 ஃபார் 7 ஓவர்ஸ். 66 ரன்கள் 7 ஓவர்களுடைய முடிவில் 7 ஓவர்ஸ் 66 ரன் ஃபார் 7 ஓவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சா? 67 டார்கெட்டு. ஓகே, இல்லைப்பா மேட்ச் நல்லா இருந்தது, எக்ஸ்ட்ரா இன்னொரு ஓவர் போடுவாங்கன்னு பார்த்தேன். ஓகே, வில்லோ வாரியர்ஸ் இப்போ 66 67 டார்கெட் கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்டான ஒரு பேட்டிங் ஸ்டைல். நீங்கள் எப்பெல்லாம் வந்து டவுன் போறீங்களோ அந்த சமயத்தில் ஒரு 6-4 அடிச்சு கலக்கிருக்கீங்க வில்லோ வாரியர்ஸ். அண்ட் இப்போ ஏசிசியோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். பவுலிங்கில் 2 பேர் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒருத்தர் சாமிநாதன் அண்ட் இன்னொருத்தர் நிதி அப்படின்னு சொல்லிட்டு, அப்துல் அவங்க பேர். ஓகே, அப்துல், சாரி மன்னிக்கணும், அப்துல் ஓகே சாரி, அத்துல் அண்ட் சாமிநாதன் 2 பேரோட பவுலிங்கில் வில்லோ வாரியர்ஸ் உண்மையாகவே திணறினாங்க பயங்கரமாக. ஏன்னா பேட்லேயே எடுக்க முடியல அவங்களுடைய பாலை. அதே மாதிரியான ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வில்லோ வாரியர்ஸ் சைட்லேருந்து கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். இதோ வில்லோ வாரியர்ஸ்லேருந்து சிங்கக்குட்டிகள் களம் இறங்கிட்டாங்க. எங்கெங்கே யார் நிற்கணுன்றதுக்கான பிளானு என்ன பார்த்தோம். And once again, Madras Missiles proudly launched in association with the Spartex 10th year Dr. APJ Abdul Kalam Memorial Trophy title. Sponsor Mr. R. Ramachandran, Managing Director SPOC. Co-sponsors Alandur Medicals, B. Vijay Krishnan Canada Association. Sponsors Master Sahityan and Mr. B. Narendran Korompeta, M. லைவ் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸ்கோர் 66-67 அடிச்சா வின்னு அப்படின்ற ஒரு 67 டார்கெட். 67 ஃபார் டார்கெட். ஏசிசி 67 67 ஏசிசி அடிச்சாங்கன்னா வின் ஆயிடுவாங்க. பார்ப்போம் எப்படி இருக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத.
அண்ட் இப்போ உங்களுக்கு அந்த விஷுவல்ஸ்லேயே போய்கிட்டு இருக்கோம் யார் யாரெல்லாம் இதுக்கு நமக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் செகண்ட் ஆஃப் 67 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கோட ஏசிசி களம் இறங்கியிருக்கிறாங்க. பீட்டர் அண்ட் பிரவீன் 2 பேர் இறங்கியிருக்கிறாங்க. பிரவீன் ஆன் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. ஆஹா, ஃபர்ஸ்ட் பால் தூக்கி சொருகிருக்கிற 6 ஃபிளாட்டா போயிருக்குங்க. பால் ஸ்ட்ரெயிட் லெட்ஸா 100 ரூபான்னு சொன்னீங்களே, இப்போ சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்காரு பேட்ஸ்மேனு. எக்ஸலண்டான ஒரு ஷாட்டு, ஸ்ட்ரெயிட் டிரைவ் தான், ரொம்ப பெருசாக ரிஸ்க் எடுக்கல, மெனக்கெடல. வந்த பாலை வந்த திசையில் அப்படியே தூக்கி அடிச்சாரு. ஃபிளாட்டா ஒரு 6 போயிருக்கு. அண்ட் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒன்று கூட வேண்டாம். கேப்டன் மட்டும் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா மேட்ச் கொஞ்சம் குயிக்காகவும் போகணும் இல்லையா, அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா பால் வந்து பார்த்திங்கன்னா குத்தி மேலே போக ஆரம்பிச்சுது. ஆரம்பத்திலே அந்த 6 போயிடுச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் மட்டும் கொடுத்துறாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அடிக்கிற வெயிலில் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யுனைடெட் வாட்டர் சப்ளை ஆலந்தூர் MMOCV ரைசிங் பை லிஃப்டிங் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஆலந்தூருடைய யுனைடெட் வாட்டர் சப்ளைக்கு ஒரு பெரிய நன்றிகளை தெரிவிச்சிருக்கோம். ஏன்னா நீங்களால் தான் இன்றைக்கி தண்ணி தாகம் தீர்ந்துருக்கு பல பேருக்கு. ஆஹா, ஒரு நல்ல பாலுங்க, ஒரு நல்ல டெலிவரி. வில்லோ வாரியர்ஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத காட்டிட்டு இருக்காங்க. ஆஹா, எக்ஸலண்டான ஒரு பவுலிங். சிக்கோ தானே அவங்க, ஒரு 6 ஒன்று இறங்கி அடிச்சார், அவரே தானே சீக்கு. பா, அவர் ஒரு பெஸ்ட் பவுலர்ன்றதை முன்னாடி சொல்லாம விட்டீங்களேப்பா. ஆல்ரவுண்டராக இருப்பார் போல, வந்து இறங்கினாரு, ஒரு 6 அடிச்சாரு. இப்போ பார்த்தீங்கன்னா விக்கெட் ஒன்று ஸ்டிக்கு பறக்குது. அடுத்ததான் 96 வெஸ் KCC. 96 வெஸ் KCC. 96னு ஒரு டீமா, சென்னை 96ஆ? சூப்பர்ப்பா. சென்னை 96 அண்ட் KCC 2 டீமும் கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா டாஸ் போட்டுடலாம். சென்னை 96 அண்ட் KCC 2 அணிகளை சார்ந்த கேப்டன்ஸும் வந்தீங்கன்னா டாஸ் போட்டுடலாம். கொஞ்சம் குயிக்காக வாங்க. இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் 2 டீம் சேர்ந்தவங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்பா, டாஸ் போட்டுடலாம். ஒரு டீம் ஆல்ரெடி வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு KCCலேருந்து மட்டும். ஆஹா ஆஹா, எக்ஸலண்டான ஒரு பவுலிங்கு, விக்கெட் அப்பீல் பண்ணிருக்கிறாங்க.
சிக்கோ எக்ஸலண்டான ஒரு பவுலிங் போட்டுட்டு இருக்காரு சிக்கோ. ஆஹா ஆஹா ஆஹா, ஒரு நல்ல விக்கெட்டு, ஒரு போல்டு வேற எடுத்திருக்காரு. பேட்ல டச் பண்ண முடியாத வரைக்கும் ஒரு பால். இந்த ஓவர் முடிஞ்சிருக்கு. சிக்கோனுடைய எக்ஸலண்டான ஒரு ஓவருடைய முடிவில் 7 ரன்கள். ஒரு ஓவர் முடிவில் 7 ரன்கள் அடிச்சிருக்காங்க. எக்ஸலண்டான ஒரு போலிங். சூப்பர் பா சிக்கு, பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறீங்க. கேசிசி கேப்டன் வந்துட்டாங்க. சென்னை 96 கேப்டன் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சீக்கிரமா நம்ம டாஸ் போட்டே ஆகணும், வேற வழியே இல்லை. ஓகே, ஏன்னா இது வந்து முன்னாடியே நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா தான் எல்லாமே நமக்கு உடனே ரிஜிஸ்டர் பண்ணி உடனே நமக்கு அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஒரு வேலை இருக்குது. அண்ட் ஃபேர் பிளே அவார்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எழுத வேண்டியிருக்கு. இந்த வேலை இருக்குது. அகைன் ஒரு டிரைவ் ஷாட் ஒன்று, ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர், கேட்ச். ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர், கேட்ச் போயிருக்கு, விக்கெட்டும் விழுந்திருக்கு. ஏசிசி ஒரு பக்கம் தடுமாறிட்டு இருக்காங்க. ஏன்னா வில்லோ வாரியர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் விளையாடிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஓவரே 18 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்களோட சைடு பார்த்தீங்கன்னா 7 ரன் வந்திருக்கு. ஒரு மாடரேட்டடான ஒரு விஷயங்கள் நடக்கணும், ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் நடக்கணும். ஒரு 6, 4 ஏதோ ஒன்று ஏசி சைட்லேருந்து வரணும். எப்படி அவங்க சைட்லேருந்து ஒரு விக்கெட் விழும்போது ஒரு 6, 4 போச்சோ வில்லோ வாரியர் சைடு, அதே மாதிரி இங்கே ஏசிசி இதை வந்துட்டாங்க பண்ணா பார்ப்போம். அண்ட் ஏசிசி ஒரு எக்ஸலண்டான அண்ட் சாமிநாதன் அகைன் களமிறங்கியிருக்காரு. அவங்க டீமில் எல்லாருமே ஆல்ரவுண்டர் போல். சாமிநாதன் ஒரு பெரிய சாமி ஆடுறாரா, அடிக்க போகிறாரா, என்ன ஏதுன்றதை பார்த்தா தான் தெரியும். அண்ட் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்லலாம் வெல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் சாமிநாதன். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அண்ட் இந்த கிரவுண்டில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்டு காற்று எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. பார்ப்போம். வில்லோ வாரியர்ஸினுடைய அடுத்த பந்து ஆஹா, எது எனக்கு புது டெக்னிக்காக இருக்கு. ஓகே, சாமிநாதனுக்கு ஒரு பெரிய செட்டிங் போட்டிருக்காங்க. க்ளோஸில் ஒரு 3 பேரை நிற்க வச்சுருக்காங்க. இவ்வளோ க்ளோஸில் 3 பேரை நிற்க வச்சு தான் பார்க்குறேன். பயம்படுத்துகிறாங்க. ஆஹா, சாமிநாதன் எனக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு ஷாட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓ, ஒரு நல்ல கேட்சுங்க. ரொம்ப ரிஸ்க் தான், ஓடி வந்திருக்காங்க, எடுத்திருக்கலாம் பட் மிஸ் ஆயிருக்கு. சென்னை 96 அண்ட் கேசிசி 2 பேருக்குமா டாஸ் முடிஞ்சிருக்கு. சென்னை 96 டாஸ் வின் பண்ணியிருந்தாங்க அண்ட் பவுலிங் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் அனல் பறக்கிற மாதிரி பரபரப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ சாமிநாதன் ஒரு எக்ஸலண்டான ஒரு ஷாட் ட்ரை பண்ணார். பட் அது கொடி கம்ப மாதிரி நல்லா ஹைட்டாக ஏறிச்சு, கேட்ச் மிஸ் ஆகிருக்கு. ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு. இப்போ ஏசிசிக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைன்னா 6, 4 தான். அகைன் சாமிநாதன் வந்திருக்காரு. அகைன் க்ளோஸில் ஆட்களை நிற்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பையன் கொஞ்சம் வெறித்தனமாக இருக்கான். பேட்டை விட்டாலும் விட்டுருவான், கொஞ்சம் தள்ளியே நிற்போன்னு சொல்லிட்டு ஃபீல்டர்ஸ்லாம் கொஞ்சம் நகர்ந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஏசிசிக்கு இப்போது நிச்சயமாக இந்த சமயத்தில்
2 ஓவர்கள் முடிவில் 15 ரன், நல்ல ஒரு ஸ்கோர் தான். இரண்டு ஓவர்கள் முடிவில் 15 ரன், 1-5. இரண்டு ஓவர் முடிவில் 15 ரன்ஸ், 3 விக்கெட் இழப்பு இருக்கு. 15 for 3 விக்கெட்ஸ் 2 ஓவர்கள் முடிவில். சமி அண்ட் பீட்டர் 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சமி உடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது இப்போ ரொம்ப நீடடாக இருக்குது ஏசிசி சைட்லேருந்து. ஏன்னா மேட்ச் இப்போ சேஞ்ச் ஓவர் நடந்தே ஆகணும். 67 டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஆஹா ஆஹா, ஒரு நல்ல பவுலிங்க வில்லோ வாரியர் சைட்லேருந்து. பேட்டில் டச் பண்ண விட மாட்டாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் பேசி ஆடணும். அதே மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க ரிலாக்ஸாக. அடுத்து என்ன பண்ணணும், 6 போகணுமா இல்லை ரொட்டேன் பண்ணணுமா, இவ்வளோ விஷயங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. அடுத்த பால். ஆஹா, எக்ஸலண்டான ஒரு பவுலிங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போய் ஸ்டிக்கு விக்கெட் எடுக்கணும், கேட்ச் எடுத்த விக்கெட் எப்படியாவது எடுத்தாகணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காமல் டாட்ஸ் எடுக்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. நல்ல ஒரு ஷாட்டு, யோசிக்காமல் சொல்லலாம். 6, நல்ல ஒரு 6ங்க ஏசிசி சைடில் இருந்து. தம்பி நாங்கள் இருக்கும்பா உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஸ்மேன் களம் இறங்கியிருக்கிறாரு. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் காது கொடுத்துக்கலுங்க. ஆர்கனைசர் சாய் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு அருகில் அன்போடு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படும். சாய் அவர்களே அன்போடு வரவேற்கிறோம்பா. எங்கப்பா இருக்கிறீங்க சாய், கொஞ்சம் வாங்க. இந்த ஓவர் இன்னும் முடியலையே. லாட்டு பால். ஆஹா, அகைன் ஒரு ஷாட்டுங்க. பறக்க விட்டுருக்காரு பால. நீ ரொம்ப நேரமா கீழே போயிட்டு இருக்க, கொஞ்சம் மேலேயும் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே அடிச்சு தூக்கி விட்டுருக்காரு. ஏசிசி சைட்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்ஸ்மேன் இருக்கிற அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு. எக்ஸலண்டான ஒரு பிளேங்க. அண்ட் ஒட்டுமொத்த மேட்சையுமே அப்படியே டேர்ன் பண்ற மாதிரியான ஒரு ஷாட்ஸ், 2 ஷாட்ஸ் தொடர்ந்து கொடுத்துருக்காரு. சீக்கிரம் கொடுங்கப்பா அந்த பால். அடுத்து ஒரு 6 அடிக்கணுன்ற வெறியோட இருக்காருன்னு நினைக்கிறேன். எவ்வளோங்க இப்போதைக்கு ஸ்கோர் போயிருக்கு? நல்ல ஒரு சேஞ்ச் ஓவருங்க. 2 6னால ஒரு மேட்சே சேஞ்ச் ஆயிருக்கு. ஆஹா, ஒரு நல்ல ஒரு ஐடியா. கால் திசையில் அப்படியே அந்த பாலை திருப்பி விட்டு ஒரு சிங்கிள் மட்டும் ரொட்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஏசிசி. அண்ட் இந்த ஓவர் முடிஞ்சிருக்கு. 30, 3 ஓவர்கள் முடிவில் 30 ரன்கள் ஏசிசி. 3 overs for 30 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. எக்ஸலண்டான ஒரு பிளே இந்த மேட்ச்ல. இந்த ஓவர்ல ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் பேட்ஸ்மேன் கொடுத்திருக்காரு. சீரியஸ்லி ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் தாங்க இந்த சமயத்தில். அந்த வெறும் 2 6 அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் அந்த வெறும் 2 6 தான் இன்னைக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரு. அண்ட் பீட்டர் எக்ஸலண்டான ஒரு பிளே பண்ணியிருக்காங்க.
ஏசிசி 30 for 3 wickets. 3 ஓவர்கள் முடிவில் இன்னும் 4 ஓவர் இருக்கு. 67 டார்கெட்டு, 67 டார்கெட். அண்ட் அகைன் ஆப்போனண்ட்ல இப்போ சமி இறங்கி இருக்காரு களம். Again easy taken, bottom of the edge, அந்த பேட்ல பட்டு மேலே பால் தூக்கிட்டு போச்சு. இந்த சமயத்தில் ஒரு பெரிய இழப்பை தாங்க ஏசிசி சந்திச்சிருக்கிறாங்க. பாருங்க ஈஸியாக கையில் போய் உட்காந்துருச்சு பால். நல்ல விக்கெட்டுப்பா. And once again the 10th year Dr. APJ Abdul Kalam Memorial Trophy உங்கள் எல்லாரும் அன்போடு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு டைட்டில் ஸ்பான்சர் மிஸ்டர் R. ராமச்சந்திரன், மேனேஜிங் டைரக்டர் SPOC. கோ ஸ்பான்சர்ஸ் ஆலந்தூர் மெடிக்கல்ஸ் அண்ட் B. விஜய் கிருஷ்ணன் கனடா. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் மாஸ்டர் சாகித்யன் அண்ட் மிஸ்டர் B. நரேந்திரன் குரோம்பேட், மிஸ்டர் M. பரந்தாமன் ஈக்கட்டாங்கல், மிஸ்டர் MD சாலி ஃபவுண்டர், CEO டைமண்ட் ஸ்டீல்ஸ் அண்ட் ஆலந்தோஸ். ஓகே, அகைன் மேட்சுக்குள்ளே வந்துடுவோம். சமி ஒரு விக்கெட்டை இழந்து போயிட்டுருக்காங்க. ஆஹா, என்ன ஒரு பாலுங்க சிக்கு. எக்ஸலண்டான ஒரு, என்னங்க இவர் பேட்டிங்காக ஆடுறாரு, பவுலிங் ஆடுறாரு, இன்னும் ஒரு கீப்பர் மட்டும் தான் நிற்கல. இந்த மாதிரி வேகமாக போடுறதுக்கு காரணம் பிச்சு. ஓகே, இந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒன்று. அடுத்ததாக மேட்ச்சில் வந்து நம்ம இருங்க, ரொம்ப ரோல் ஆகுது. அகைன் ஒன்ஸ் செகண்ட் போயிடலாம். நம்ம 10th year டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மெமோரியல் டிராஃபிக் அன்போடு வரவேற்கிறோம். அப்படி சொன்னால் தாங்க ஒரு எனர்ஜியே கிடைக்குது. ஒன்றும் இல்லை, அடுத்ததான் நம்ம விக்கெட் ரெடி பண்ண ஆக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் எங்களுடைய டீம் ஆர்கனைஸ் சார்பாக அந்த டீமில் இருக்க பசங்களாம் தயவு செஞ்சு வந்துருங்க. மெட்ராஸ் மிசைல்ஸ்ல இருந்து பெரியவர்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்கிறோம். பிச் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாங்கப்பா குயிக்கா. ஆல்ரெடி ஒருத்தர் வந்துட்டாரு. ஆஹா, எக்ஸலண்டான ஒரு பவுலிங் சிக்கோ. ஆஹா, சிக்கோட அடுத்த பவுலிங் எக்ஸலண்டா. பாலை டச் பண்ண முடியலையேங்க. என்ன ஒரு பவுலிங். ஒருவேளை இந்த இப்போதான் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தது, கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த பிச்சை ரெடி பண்ணியிருக்காங்க பசங்கள்லாம் உட்காந்து. ஆஹா, பிச்சு நீங்கள் எப்படி வேணா ரெடி பண்ணீங்க, அந்த பிச்சை நான் பார்த்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிச் பண்ணி வந்த பாலை வந்த திசையில் சும்மா சொயட்டி விட்டுருக்கிறாரு. பால் பார்க்கறதுக்கு சுல்லான்னு நினச்சிட்டிங்களாடா, சொயட்டி விட்டம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கிறாரு. எக்ஸலண்ட்டான ஒரு ஷாட்டு, 6 போயிருக்கு. வா, என்ன அடிங்க அது. எக்ஸலண்ட்டான ஒரு ஷாட். இந்த மாதிரி டைமில் ஏசிசிக்கு அகைன் ஒரு பவர்ஃபுல் பிளேயர் ஒருத்தர் கிடச்சிருக்காரு. பாருங்களேன் அந்த ஷாட்டு, எக்ஸலண்ட்டான ஒரு ஷாட்டில். இப்போதான் பிச் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். வா, நல்லா வாங்கி ஒரு அடி, சிறான அடிங்க. அண்ட் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல இன்னைக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் எப்படின்னா, இன்றைக்கி பிளேயர்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் பேட்ஸ்மென்ஸ் அண்டு பவுலருக்குலாம் சின்ன சின்ன கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலைட் பேட்ஸ் அண்டு KM ஸ்போர்ட்னிங் அண்டு KP ஹரி பேட்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து பெஸ்ட் பவுலருக்கு பேட் தராங்க அண்ட் பெஸ்ட் பவுலிங்காக உங்களுக்கு ஷூஸ் தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கும் கிஃப்ட் இருக்குது, அதுவும் பேட் தராங்க. ஸோ நீங்கள் சும்மா வந்தால் போதும், விளையாடினா போதுன்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் உங்களுடைய பவர் என்னன்றதை காட்டிங்கன்னா போதும், கிஃப்ட்டை அள்ளி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். கொஞ்சம் குயிக் வாங்க, டைம் அப் வாங்க. மெட்ராஸ் மிசைல்ஸ்ல இருந்து பிச் ரெடி பண்ணுறதுக்காக பெரியவர்கள் கொஞ்சம் வாங்கலேன். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? நம்ம டீமில் இருக்க பசங்கள்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜியாக வாங்க, பிச் ரெடி பண்ணோம்.
அடே கோபி அண்ணா வாங்க. இந்த பொங்கல் இல்லடா. ஆஹா, எக்ஸலண்டான ஒரு ஷாட் அகைன் பீட்டர் சைடுல இருந்து. அதான் இதாங்க சீரியஸாகவே மேட்ச்ல இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் ஒரு 6 அடிச்ச உடனே அகைன் ஆப்போனன்ட் பிளேயருக்கும் எனக்கும் ஒரு 6 நாளால் அடிக்க முடியுன்ற ஒரு பவர், ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. அகைன் ஒரு கால் திசையில் ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காரு. ஆஹா, பீட்டர் இந்த மாதிரியான விஷயங்களில் பவர்ஃபுல்லான ஒரு பிளேயராக இருக்காருப்பா. 6 அடிச்சுட்டு மறுபடியும் துருத்துருன்னு போயிட்டு ஒரு 6 4 ட்ரை பண்ணி விக்கெட்டை விடாமல் கரெக்டாக ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு அப்படி செட்டில் ஆயிடுறேன். அப்படி ரொம்ப க்ளோசஸ்ட்டாக வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் தான் இருக்குது. பார்ப்போம். பவுலர் சைடில் தான் இருக்குது. ஆஹா, அகைன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் போயிருக்கு. நல்ல ஒரு ஸ்டாப்புங்க. சீரியஸாகவே குயிக்காக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. வில்லோ வாரியர்ஸனுடைய பவுலர்ஸ் கையில் இருக்குது. மேட்ச் நிற்க போதா இல்லாட்டி ஏசிசி பக்கம் திரும்ப போதா அப்படின்றது. ஆஹா ஆஹா ஆஹா, அகெயின் ஒரு ஷாட் ட்ரை பண்ண பார்த்தாரு. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஒரு சின்ன நூல் தான். அறிவுரைகள் கேட்டுக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வில்லோ வாரியர்ஸ் நிச்சயமாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும். பவுலிங்கில் அவங்க ஸ்ட்ராங் என்ன, அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்றதை காட்டியே ஆகணும். அண்ட் சூர்யா அண்ட் பீட்டர் 2 பேரும் ஆடிட்டுருக்காங்க. இதில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசிசி சைடில் சூர்யாவுனுடைய ஒரு 6 தான் பீட்டருக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. பீட்டரோட 6 சூர்யாவுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இப்போ இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸு என்னன்றதை பார்த்துடலாம். வாவ், நல்ல கிரேட் பாலுங்க. இந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸில் அதை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். பவுலர் சைட்லேருந்து ஒரு நல்ல ஒரு டெலிவரி. 6 அடித்த ஒரு பிளேயருக்கு ஒரு நடுக்கத்தை கொடுத்துருக்காரு. வாவ், எக்ஸலண்டான பவுலிங் சஃபி சைட்ல இருந்து. அப்படியே மேட்சை நிறுத்திருக்காருங்க வில்லோ வாரியர்ஸ். நாங்களும் சலைச்சவங்க இல்லை அப்படின்ட்டு. 44 44 4 விக்கெட் இழப்பு இருக்கு. 44 ஃபார் 4 விக்கெட்ஸ். 5 ஓவர்கள் முடிவில் 5 overs of 44 runs and 4 wickets. 44 44 4 விக்கெட் இழப்பு இருக்கு. 5 ஓவர்கள் முடிவில் இன்னும் 2 ஓவர் இருக்கு. 67 டார்கெட் கொடுத்துருந்தாங்க. சஃபி ஒரு நல்ல போலிங் போட்டிருக்காங்க. ஒரு 6 கொடுத்ததுக்கப்புறம் டோட்டலாக அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. தடுமாறிடுவாங்க அந்த சமயத்தில். எங்கள் ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் செட் பண்ணல. அண்ட் அடுத்த பவுலர் வந்திருக்காரு வில்லோ வாரியர் சைடில் இருந்து. ஆஹா, ஒரு கேப்ல அடிச்சு எக்ஸலண்டான ஒரு ஃபீல்டுங்க. சும்மா புயல் வேகத்தில் வந்தார். விக்கெட் அப்ளை பண்ணியிருக்காங்க. விக்கெட்டுங்க. எக்ஸலண்டான ஒரு ஃபீல்டு சைடு. இந்த சைடு அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப மிராக்கலாக இருந்ததுங்க. பையன் அப்படி இந்த புலி மாதிரி வந்தான், டப்புன்னு பிடிச்சான், தூக்கி அடித்தான், பார்த்தா விக்கெட்டு. எந்த ஊர் எந்த சைடுன்னு தெரியல. பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்கிறான். என்ன ஃபீல்டுங்க. அந்த குயிக்காக அந்த பாலை எடுத்து அருண் எக்ஸலண்டான, சீரியஸ்லி சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லப்பா. எக்ஸலண்டான ஒரு ஃபீல்டிங் அருண் சைட்ல இருந்து. என்ன வேகமா வந்தார் அவரு. செம குயிக்கா எடுத்தார் அந்த பாலை.
என்ன ஸ்டைலிஷாக வேறு அந்த விக்கெட்டை தூக்கியிருக்காரு. நல்ல பால். ஆஹா, சஞ்சய் சைட்லேருந்து ஒரு கிரேட் பால். விக்கெட் அப்பீல் பண்ணியிருக்காங்க. இந்த அம்பையரோட டிசிஷனுக்காக வெயிட்டிங். சஞ்சய் எக்ஸலண்டான ஒரு போலிங் போட்டுட்டு இருக்காருப்பா. அது ஸ்டைலிஷாக ஒரு விக்கெட்டை எடுத்தாரு பாருங்க அவர். அப்படியே ஒரு விக்கெட்லாம் இல்லைப்பா, பால் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சிம்பிளாக. பீட்டர் அண்ட் சுரேஷ் இவங்க 2 பேரோட காம்போவில் போயிட்டு இருக்கு. பீட்டர் 23 ரன் அடிச்சிருக்காரு தனியாளாக நின்று. ஏசிசியினுடைய பெரிய சப்போர்ட். ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ராஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. மாபெரும் அகலப்பந்தோட ஒரு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. சஞ்சய் போட்டுட்டு இருக்காங்க பவுலிங். ஒரு விக்கெட். சுரேஷ் சுரேஷ் களமிறங்கி இருக்கிறாங்க. சஞ்சய் சைட்ல இருந்து பால் மின்னல் வேகத்தில் வருது. ஆஹா, சிங்கிள் போயிருக்கு. ஓவரை முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு பால் இருக்கு ப்ரோ. ஓ ராமே, வைடு ஒன்று எக்ஸ்ட்ராஸ் போயிடுச்சு. வைடு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று போச்சு. இந்த சமில்லா ஒரு ஆள் டீம்ல இருந்து ஒரு ஆள் மட்டும் வந்தீங்கன்னா நீங்களே பாருங்க. உங்க டீம்ல இருந்து ஆள் இங்க தானே இருக்காங்க. ஜஸ்ட் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு பால்னால மேட்ச் இல்ல. இன்னும் ஒரு பால் இருக்குங்க. 5 பால் தான் கன்ஃபார்ம்னா 4 போல் சரியாகப்பட்ட சமியுல்லா மற்றும் எம்டி சஞ்சிக்கு நன்றி. ஓகே. அண்ட் இந்த ஒரு பிரஷர் சிச்சுவேஷன்லயும் ஒரு பால் இருக்குன்றதை கண்டுபிடிச்ச நம்ம சமியுல்லா அண்ட் சஞ்சய் 2 பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கும். ஒரு பெரிய கரகோஷங்களை எழுப்பிக் கொள்கிறோம். ஒரு மேட்சுக்கு ஒரு பெரிய சேஞ்ச். சமியுல்லா அண்ட் சஞ்சய் எக்ஸலண்டான ஒரு ஸ்கோரர்ஸ். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனில். ஒரு பால்னாலும் பெரிய விஷயம் இல்லை. கரெக்டாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓவர் இருக்கு. ஆஹா, அந்த ஒரு பாலை கண்டுபிடிச்சாம் பாரு. ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. பரவாயில்ல. எப்படியோ வில்லோ வாரியர்ஸ் சைடுக்கு சைடில் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு பவுலிங்கில். ஸ்கோர் இந்த ஓவருடைய முடிவில் 48. 48 பார் 5 விக்கெட்ஸ், 6 விக்கெட்ஸ். 6 பாலுக்கு 19 ரன்கள் அடிக்கணும். 19 ஃபார் 6 பால். அடிக்கலாம்ல சார், ஈஸியாக அடிக்கலாம்ல. அங்கே போய் நின்று பார்த்தா தானே தெரியும். ஈஸியாக அடிக்கலாமா, என்ன ப்ரெஷராக இருக்கும்.
ஒரு ஓவருக்கு 6 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். 19 ஃபார் 6 பால்ஸ். வில்லோ வாரியர்ஸா இல்லை ஏசிசியா அப்படின்றத பார்த்துருவோம். செகண்ட் ஹாஃபில் வில்லோ வாரியர்ஸ்னுடைய கடைசி பவுலர். 6 பாலுக்கு 19 ரன்கள் அடிக்கணும். பீட்டர் அகைன் அந்த ஸ்ட்ரைக். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்டரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மேட்ச்சில் இந்த 6 பாலில் தெரிஞ்சிடும். லாஸ்ட் ஓவர் 6 பாலில் 19 ரன்கள். பார்த்துருவோம் ஏசிசியா வில்லோ வாரியர்ஸா. வைடு மாபெரும் அகலப்பந்து எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. 6 பால் இல்லை இப்போ சொல்ல வேண்டாம் சொல்றேன். ஓகே ஒரு நல்ல ஷாட்டு மிஸ்ஸிங். இந்த செகண்ட் ரன் ஓட ட்ரை பண்ணிருக்காங்க. ஈஸி விக்கெட்டுங்க. இல்லை ஒரு நல்ல ட்ரை தான். பட் ஆனால் பீட்டருக்கு தான் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாகணும். ஏன்னா அதனால தான் அவங்க 2 ட்ரை பண்ணாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் தான் 24 ரன் அடிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல ட்ரை. இன்னும் கொஞ்சம் குயிக்காக எடுத்துருந்தாங்கன்னா 2 ரன்னும் கிடச்சிருக்கும். பீட்டர் கையில் மேட்சும் போயிருக்கும். ஆஹா இப்போ 5 பால் இருக்குங்களா? இன்னும் 5 பால்ஸ்க்கு 17 ரன்ஸ். சஞ்சய் 5 பால்ஸ் 17 ரன்ஸ் தானே சஞ்சய்? 17. 5 பாலுக்கு 17 ரன்னு. ஏசிசியை தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு பர்சன் வருவாங்களா? அடுத்த ஒரு 2 6 அடிக்கிறதுக்கு பர்சன் இருக்கிறாங்களா? ஒரு 2 6 போனால் போதும், மேட்ச் ஏசிசி பக்கம் போயிடும். அப்படி இல்லைனா வில்லோ வாரியர்ஸ் இன்னைக்கு அடுத்த வின்னர்ஸ் ஆகிடுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ரவுண்டில் இந்த நாக் அவுட்டில் இந்த கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற டீம் எது? வில்லோ வாரியர்ஸா ஏசிசியா? பார்த்துடலாம். ஆஹா கிரேட் பால்ங்க. ரன் அவுட் வேற விழுந்திருக்கு. ஏசிசி சைடில் தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்துட்டு இருக்காங்க. அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனால் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்பிக்கை இழக்காமல் ஒரு 2 6 ட்ரை பண்ணால் மேட்ச் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் 3 பால் இருக்குல்ல சஞ்சய்? இந்த 3 பால் இருக்குது. 2 6 ட்ரை பண்ணாங்கன்னா மேட்சே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4 பால் இருக்கா? அப்புறம் என்ன? நல்ல பால் நான் சொல்கிறத விட ஆடியன்ஸே சொல்கிறாங்க வெல் பால் அப்படின்ட்டு. ஆஹா பலார்னு ஒரு அடிங்க. எக்ஸலண்டான ஒரு ஷாட்டு. பாலுக்கு மட்டும் வாயிருந்தா ஐயோ அம்மான்னு கத்தின்னு போயிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு. சரியான ஒரு அடி. தட்ஸ் a huge 6 அப்படிதான் சொல்லணும். எக்ஸலண்டான ஒரு பவர் பிளே கொடுத்துருக்குறாங்க ஏசிசி சைட்ல இருந்து. என்ன ஒன்று, இது அப்படியே ஒரு ஓவருக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயந்துருப்பாங்க வில்லோ வாரியர்ஸ். பட் இருந்தாலும் பரவாயில்ல. லாஸ்ட் ஓவரில் இந்த ஓவர் இன்னும் 3 பாலுக்கு 2 பாலுக்கு 11, 2 பந்துகளுக்கு 11 ரன்கள் அடித்தாக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. நல்ல ஒரு ஷாட் தான். ஆனால் ஃபீல்டர் கேட்டு போயிருச்சு. கொஞ்சம் லத்தாஜிக்காக இருந்தாங்க. அதனால் அகைன் ஒரு விக்கெட். லாஸ்ட் பால் ஒரு 6 எய்ம் பண்ணிருக்காரு. ஆஹா ஆஹா நல்ல ஒரு ஷாட்டுங்க. என்ன ஒரே ஒரு பால் மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடச்சிருந்ததுன்னு வச்சிங்களேன், ஏசிசி பக்கம் மேட்ச் போயிருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ரவுண்டில் வில்லோ வாரியர்ஸ் வின் த மேட்ச். எக்ஸலண்டான ஒரு பிளே. ரொம்ப க்ளோசஸ்ட்ல போய் மேட்ச் மாறி இருக்கு. ஏசிசியா வில்லோ